मंच पर विराजमान मेरे अजीज मित्र डॉक्टर अम्बुमणि रामदास, भारतीय जनता पार्टी के प्रदेश अध्यक्ष श्री राधाकृष्ण जी, श्री जी.के. मणि, श्री मनियन, श्री ए. वेणु, श्री ए.के. मूर्ति, श्री ए.सी. षण्मुगम, अनेवरुक्कुम वणक्कम. பொங்கல் அனைவருக்கும் ஏழு புத்தாண்டு லாட்டுக்கள். இந்த ஜெயமாண்டில் ஏனாக்கோ ஜெயம் ஆழிக்கக்க வேண்டுகிறேன். मैं मोनावली बेगम जी का आभारी हूं कि वो खास आज मेरे भाषण को आपको तमिल भाषा में ट्रांसलेट करने के लिए विशेष रूप से आज कृष्णगिरी आई हुई है. சகோதரர்களே, அவர் அனைவருடைய தலைவர்களுடைய பெயர்கள் கூறிவிட்டார்கள். முனவரி பேகமுக்கு அவர் நன்றி சொல்கிறார். அவர்களுடைய இந்த உரையை நான் உங்களை மொழிபெயர்க்க போகிறேன். भाइयों बहनों, चुनाव घोषित होने पहले मैंने कहा था कि एक आंधी चल रही है और जैसे जैसे चुनाव निकट आएगा ये आंधी सुनामी में बदल जाएगी. சகோதர சகோதரிகளே, இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், ஒரு பெரிய அலையாக வந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் நெருங்க நெருங்க இந்த காற்று, இந்த புயல் சுனாமியாக மாறும். ये पहला चुनाव ऐसा है कि जिसमें राजनीतिक दल चुनाव नहीं लड़ रहे हैं. ये पहला चुनाव ऐसा है जहां उम्मीदवार चुनाव नहीं लड़ रहे हैं. ये पहला चुनाव ऐसा है जहां देश के करोड़ों करोड़ों नागरिक चुनाव लड़ रहे हैं. சகோதரர்களே, இந்த தேர்தல் கட்சிகளுக்கு உண்டான தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் வேட்பாளர்களுக்கு உண்டான தேர்தல் இல்லை. இந்த தேர்தலில் கோடிக்கணக்கான மக்கள் இந்த தேர்தலிலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ये साफ है. मैं पूरे देश में भ्रमण कर रहा हूं, हिंदुस्तान के कोने कोने में गया हूं और मैं विश्वास से कहता हूं अभी दिल्ली में जो भ्रष्ट सरकार बैठी है वो एक दिन बचने वाली नहीं है. சகோதரர்களே, நான் இந்தியா பூர்வமாக அனைத்து மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன், दिल्ली இந்த ஆட்சி இனிமேல் நிலைக்காது. दिल्ली में बैठी हुई सरकार इस चुनाव में उसने अपने काम का हिसाब देना चाहिए, लेकिन ये कांग्रेस पार्टी और उसके सारे साथी दल, उनका इतना भयंकर अहंकार है कि वे जनता को अपने काम का हिसाब देने के लिए तैयार नहीं है. दिल्लीல ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்கள் செய்த வேலைகளுக்காக கணக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் दिल्लीல இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம், அவர்களுடைய அந்த நிர்வாகிகள் மிகவும் கர்வமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதுக்கு கணக்கு சொல்வார்கள். उन्होंने वादा किया था
कि सरकार बनाने के 100 दिन में वे महंगाई दूर करेंगे, लेकिन महंगाई दूर नहीं हुई। उन्होंने वादा किया था 10 करोड़ नौजवानों को रोजगार देंगे। जब अटल बिहारी वाजपेयी की सरकार थी, 6 साल सरकार रही, 6 करोड़ लोगों को रोजगार दिया। मैडम सोनिया जी की सरकार 10 साल से है, लेकिन 1.5 करोड़ लोगों को रोजगार नहीं दे पाए। அவர்கள் வாக்குறுதி கூறியிருந்தார்கள். அவர்கள் வந்த 100 நாட்களுக்குள்ளாக 10 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பார்கள் என்று சொல்லி நம்மளுடைய வாழும் மகாத்மா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 6 கோடி இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்தோம். ஆனா அவர்கள் 10 வருஷ காலத்தில் 1.5 கோடி இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு அளிக்கவில்லை. हम भाग्यशाली हैं कि हम दुनिया के सबसे नौजवान देश हैं। 70 करोड़ जनसंख्या 35 से नीचे की आयु की है। अगर देश का भविष्य बदलना है तो इन 70 करोड़ नौजवानों को रोजगार मिलना चाहिए, उनको रोजगार का अवसर मिलना चाहिए, उनको अपने सपने पूरे करने के लिए सरकार ने योजना बनानी चाहिए। நாம் மிக பாக்கியசாலி தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தேசத்தில் 70 கோடி இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அவர்களுடைய கனவுகளை நினைவாக்க வேண்டும். तमिलनाडु का एक क्षेत्र औद्योगिक दृष्टि से विकास की संभावना वाला क्षेत्र है। मैं पूछना चाहता हूं, क्या तमिलनाडु के लोगों को बिजली मिलती है? சகோதரர்களே, தமிழ்நாடுடைய இந்த பகுதி மிகவும் முன்னேற்றமான பகுதியாக இருக்க வேண்டும். நான் கேட்கிறேன், என்ன தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் மின்சாரம் கிடைக்கிறதா? भाइयों बहनों, मैं जब पहली बार गुजरात में मुख्यमंत्री बना तो लोग मेरे से एक ही मांग कर रहे थे। मुझे कहते थे, मोदी जी शाम को डिनर जब करते हैं तब तो कम से कम बिजली दो। बिजली नहीं मिलती थी मेरे यहां, लेकिन 3 साल के भीतर भीतर हमने ऐसा काम कर दिया, आज गुजरात में 24 घंटे 365 डेज बिजली मिलती है। சகோதரர்களே, நான் முதல் முறையாக குஜராத்துடைய முதலமைச்சராக பொறுப்பு எடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்களிடத்தில் சொன்னார்கள், மோடிஜி ராத்திரி நேரத்தில் நாங்கள் சாப்பிடும் போதாவது எங்களுக்கு மின்சாரம் கொடுங்கள். நாங்கள் 3 வருஷங்களில் அந்த மாநிலத்தில் 24 மணி நேரம் 365 நாட்கள் மின்சாரத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். आप मुझे बताइए, क्या तमिलनाडु की प्रगति करनी है तो बिजली मिलनी चाहिए कि नहीं मिलनी चाहिए? சகோதரர்களே, தாங்கள் சொல்ல வேண்டும், தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டுக்கு மின்சாரம் வேண்டுமா வேண்டாமா? ये बिजली नहीं मिलती, जिम्मेवार कौन है? இந்த மின்சாரத்துக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு யார் காரணம்? भाइयों बहनों, हिंदुस्तान में 20,000 मेगावाट बिजली के कारखाने बंद पड़े हैं। क्यों? क्योंकि कोयला नहीं है। சகோதரர்களே, இந்தியாவில் 20,000 கோடி மெகாவாட் கரண்ட் இல்லாதனால நிறைய ஃபேக்டரிஸ் மூடி இருக்கிறார்கள், மின்சாரம் இல்லாத காரணத்தினால.
இதுக்கு யார் காரணம்? और कोयला क्यों नहीं है? कोयला इसलिए नहीं है कि लोग कोयले की चोरी कर गए। ஏனென்றால் நிலக்கரி இல்லை. ஏன் நிலக்கரி இல்லை என்று சொன்னால் அந்த நிலக்கரியை கூட இவர்கள் திருடி விட்டார்கள். और सुप्रीम कोर्ट ने जब सुप्रीम कोर्ट ने डंडा मारा कि फाइल लाओ, कोयला गया कहां, तो कहते हैं फाइल खो गई है। சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட் அங்கே கண்டனம் தெரிவிக்கும் போது கேட்டார்கள், எங்கே அந்த நிலக்கரியுடைய ஃபைல்? அப்போ இவர்கள் சொன்னார், அந்த ஃபைல் கூட தொலைந்து விட்டது. दिल्ली में बैठे हुए शहंशाहों, आपकी तो फाइल खो गई है, हिंदुस्तान की तो लाइफ खो गई है, लाइफ। दिल्ली உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஃபைல், தில்லியில் இருக்கக்கூடியவர்களுடைய ஃபைல், ஆனால் இந்தியாவுடைய வாழ்க்கையை தொலைந்து விட்டது. लाइफ हो गई है, மக்களுடைய வாழ்க்கையை தொலைந்து விட்டது. भाई बहनों, आप अपने घर में कभी भी कोयला ताले में नहीं रखते हो। घर के बाहर कोयला पड़ा रहता है। कोई भिखारी भी कोयले की चोरी नहीं करता, कोई चोर भी कोयले की चोरी नहीं करता है। ये दिल्ली सरकार ने कोयले की भी चोरी कर दी, कोयले की भी चोरी कर दी। சகோதரர்களே, நாம் யாருமே அந்த நிலக்கரியை கொண்டு போய் பூட்டி வைக்கிறதில்லை. அந்த நிலக்கரி வீட்டுக்குள்ளார வைக்கிறதில்லை. நிலக்கரி கறி வெளியில தான் கிடக்கும். எந்த பிச்சைக்காரன் கூட அந்த கறியை வாங்க மாட்டான். எந்த திருடன் கூட அந்த கறியை தூக்கிட்டு போக மாட்டான். ஆனால் காங்கிரஸ்காரர்கள் அதையும் திருடி விட்டார்கள். अगर कांग्रेस का राज लंबे दिन चला तो हम लोगों को कोयला रखने के लिए बैंक में लॉकर खोलना पड़ेगा। சகோதரர்களே, இந்த காங்கிரஸ் ஆட்சி இன்னும் நீண்ட நாளாக நடக்கும் என்று சொன்னால் இந்த கரியை காப்பாற்றுறதுக்கு கூட நாம எல்லாம் வங்கியில லாக்கர்ல அந்த கரியை கொண்டு போய் வைக்க வேண்டிய காலம் வரும். भाइयों बहनों, भारत के पास बहुत ही अच्छा समुद्री किनारा है। अटल बिहारी वाजपेयी की सरकार के समय एक सागरमाला योजना बनी थी। वो सागरमाला योजना से हिंदुस्तान के समुद्र के किनारे पर जो राज्य है उनका डेवलपमेंट, पोर्ट का डेवलपमेंट, एक पोर्ट की दूसरे पोर्ट के साथ कनेक्टिविटी, इसका भव्य योजना की थी। लेकिन दिल्ली की सरकार ने उसको चौपट कर दिया। சகோதரர்களே, பாரத தேசத்தில் மிக அருமையாக கடற்கரை இருக்கிறது. வாழும் மகாத்மா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நதிகளை இணைப்போம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். ஆனால் அந்த திட்டம் வந்திருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கு நன்மை கிடைத்திருக்கும். ஆனால் காங்கிரஸ் அரசாங்கம் அந்த திட்டத்தையும் பால் செய்துவிட்டது. इतना ही नहीं, फिशरमैन के लिए जो चिंता करनी चाहिए वो काम भी ये दिल्ली सरकार ने नहीं किया। அது மட்டும் இல்ல சகோதரர்களே, நம்மளுடைய மீனவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டுமோ அது கூட இந்த காங்கிரஸ் அரசாங்கம் செய்யவில்லை. मेरे गुजरात में आज से 6-7 साल पहले
पीने का पानी, ड्रिंकिंग वाटर का बहुत ही प्रबल था। 9,000 विलेजेज में जब तक टैंकर नहीं आता था, पीने का पानी नहीं मिलता था। लोग पानी के बिना जीने के लिए मजबूर होते थे। हमने मन में ठान ली, हम लोगों को पीने का पानी देंगे, ड्रिंकिंग वाटर पहुंचाएंगे। சகோதரர்களே, எங்களுடைய குஜராத்தில் குடிநீர் மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஒவ்வொரு ஏரியாலையுமே கிட்டத்தட்ட 9,000 டேங்கர் குடிநீர் கொண்டு வர வேண்டியதா இருந்தது. ஆனால் நாங்கள் உறுதி எடுத்தோம், இந்த மக்களுக்கு அருமையான குடிநீர் நாங்கள் கொடுப்போம். हमने दुनिया की सबसे लंबी, द लॉन्गेस्ट पाइपलाइन ऑफ द वर्ल्ड वो डाला और नर्मदा का पानी मध्य प्रदेश से उठाया। 9,000 विलेजेज में पीने का शुद्ध पानी 5 साल के भीतर भीतर पहुंचा दिया। சகோதரர்களே, எங்களுடைய மாநிலத்தில் உலகத்திலேயே மிக நீளமான பைப்லைன் அமைத்தோம். நர்மதா நதியிலிருந்து மத்திய பிரதேசிலிருந்து 5 வருஷங்களுக்குள்ளாலேயே எங்கள் குஜராத்தில் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து விட்டோம். और पाइप की साइज क्या है मालूम है? 9,000 विलेजेज में पीने का पानी जाता है और पाइप की साइज मालूम है? पाइप की साइज इतनी बड़ी है कि यूपीए के सारे नेता एंड रिकाउंटिंग मिनिस्टर विथ हिज फैमिली मारुति कार में बैठ करके पाइपलाइन में मारुति कार चला सकते हैं। சகோதரர்களே, 9,000 கிராமங்களுக்கு நாங்கள் குடிநீர் கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லை, அந்த குடிநீருடைய அந்த பைப்புடைய சைஸ் எப்படி இருக்கு தெரியுமா? யூபியில இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள் மாருதி காருக்குள்ளார உட்கார்ந்து கொண்டு அந்த பைப் லைன்ல பயணம் செய்யலாம். भाइयों बहनों, अगर लोगों के सुख की चिंता करनी है तो पानी भी पहुंच सकता है, बिजली भी मिल सकती है, नौजवान को रोजगार भी मिल सकता है। लेकिन इन सरकारों को कुछ भी नहीं करना है और इसके लिए कृष्णागिरी को भी पीने का पानी नहीं मिल रहा है। சகோதரர்களே, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால் குடிநீர், மின்சாரம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் என்று சொன்னால் கொடுக்க முடியும். ஆனால் அவர்களால இந்த கிருஷ்ணகிரி கூட குடிநீர் கிடைப்பது கஷ்டமான காரியம். भाइयों बहनों, तमिलनाडु में शिप सिस्टम चलती है। एवरी 5 years there is a शिप सिस्टम। 5 year डीएमके, 5 year एआईडीएमके, 5 year डीएमके, 5 year एआईडीएमके। डीएमके will come into the power, they will try to harass एआईडीएमके. AIDMK will come to the power, they will try to harass DMK. They are busy with harassing each other. We want to serve the people, and now this third front has emerged in Tamil Nadu, and I am sure we will fulfill all your desires. சகோதரர்களே, தமிழ்நாட்டில் ஷிப்ட் சிஸ்டமிலே தான் ஆட்சிகள் மாறிக்கொண்டிருக்கிறது. 5 ஆண்டு காலம் திமுகவும் அடுத்த 5 ஆண்டு காலம் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் வந்தா இவர்களை திட்டுவார்கள், இவர்கள் வந்தா அவர்களை திட்டுவார்கள். ஆனால் இன்றைக்கு இங்கே அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி இந்த நாட்டுடைய மக்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு
under the leadership of Ramdas, Vijayakant, Vaiko, Radhakrishnan. This is a viable alternate. This is viable alternate. And this alternate, in future also, we will take care of the upliftment of the people of Tamil Nadu. சகோதரர்களே, அவர் சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் மிக நெருக்கமான கூட்டணியாக இதை அமைத்திருக்கிறார்கள். ரொம்பவும் வலுவான இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. அந்த வரக்கூடிய நாட்களில் கூட இந்த கூட்டணி மறுபடியும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். This is a strong, viable alternate. This is the first time non-Congress strong, viable alternate. So I request the people of Tamil Nadu to give a thumping majority to this alliance and make a strong government in Delhi. சகோதரர்களே, மிக உறுதியான இந்த கூட்டணி முதல் முறையாக இந்தியா வரலாற்றில் முதல் முறையாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. நீங்கள் அனைவரும் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க வேண்டும். இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும்.